வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் இடியாப்பம் ரெசிபீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு, காரம், இடியாப்பம் இதனால் டைஜஷன் ஆகுங்க. மார்னிங் நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது வேறு. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டேங்க. எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி ஊற்றிடலாம். 1.5 கப் மாவு, இடியாப்பம் மாவு கடையில் வாங்கினது எடுத்துக்கலாம். இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் இடியாப்பம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம இது கரண்டியில் கலந்துடலாங்க. கெட்டியாக வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கலாங்க. இதை போல் நல்லா கரண்டியில் அழுத்தி நம்ம கிளறிக்கலாம். மாவு நல்லா உருண்டு வர டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே அது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஸ்வீட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு வெல்லம் ஒரு பொடிச்ச வெல்லம் 1/2 கப் எடுத்துக்கலாங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி திருவி எடுத்துக்கலாம். ஏலக்காய் 2 பொடிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ இதில் இந்த வெல்லத்தில் நம்ம சுடு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி இது போல் கரைச்சி மூடி வச்சிடலாம். நல்லா கரைஞ்ச பிறகு இது வடிகட்டிக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இதை போல் நைஸாக அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நல்லா கையில் பிழிஞ்சு நல்லா வடிகட்டலாங்க. 2 தடவை இதை போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நல்லா 1 டம்ளர் 1.5 டம்ளர் வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த வெல்லம் நல்லா இது போல் கரண்டியில் கரைச்சிடலாங்க. நல்லா கரைச்சிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் டைரெக்டாக இதை வடிகட்டி ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுடலாங்க. நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்வீட் இடியாப்பத்துக்கு நம்ம இதை தேங்காய் பால் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு நான் ஒரு லெமன் இது போல் கட் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பெருங்காயம், கடுகு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டுடலாங்க. கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இப்படி வதக்கிடலாம். இப்போ அந்த லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் நம்ம இதில் டேபிள் சால்ட் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. உடனே இப்போ இது இறக்கிடலாங்க. இப்போ கார இடியாப்பம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் பிழிகிற தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லெண்ணெய் இப்படி தடவிட்டு வச்சிடலாங்க.
இந்த மாவு நல்லா ஆறியிருக்கும். இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்கு புழிகிற நாழி எடுத்துட்டு அதில் இடியாப்ப தட்டு அச்சு அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக உருட்டி இது உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம அந்த தட்டில் பிழிஞ்சிடலாம். இப்போ இது பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் வெந்நீர் இதில் மாவில் சேர்த்துட்டு பிழியலாம். இதை போல் நம்ம 2 தட்டுலேயும் பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த தட்டை அது உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்ததும் நம்ம இதை தட்டை வெளில எடுத்து வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறக்கிடலாங்க. 2 தட்டையும் நம்ம வெளில எடுத்து ஆற வச்சுக்கலாம். வெந்துருச்சு இது. ஆறுனதை நம்ம இதை கிளறிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இந்த இடியாப்பம்லாம் எடுத்து வச்சிடலாம். இது கையில் உதுத்துடலாங்க. இப்போ காரத்துக்கு நம்ம லெமன் நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல அதில் தேவையான அளவு இடியாப்பம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம கரண்டியில் கலந்துடலாம். அப்படி கிளறி எடுத்து வச்சுக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம இதில் கிளறிக்கலாம். நான் பிழிஞ்ச இந்த 1.5 டம்ளர் மாவில் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. தேவையான அளவு நம்ம இதில் போட்டு கிளறி எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த இடியாப்பத்தில் நம்ம வடிகட்டி நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை இது மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. நல்லா தளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கரண்டியில் நிறைய இதில் ஊற்றிட்டு கலந்துடலாம். நல்ல டேஸ்டான இனிப்பு காரம் இடியாப்பம் ரெசிபி தயாராகிடுச்சுங்க. இதனால் லீவ் டயத்துலலாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாலிடே டயத்தில் அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான இடியாப்பம் இனிப்பு காரம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.